بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هداني للإسلام إلى آخر الكلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரெண்டு நபர்கள் காபத்துல்லாஹ்வுடைய நிழல்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த வார்த்தை சுட்டி காட்டும். பத்ர் போர் நடந்து முடிந்த அந்த நேரம், முஸ்லிம்களுக்கு பெரிய வெற்றி கிடைத்த அந்த காலம் அது. கிட்டத்தட்ட 70 நபர்கள் கைதிகளாக காபிர்களில் பிடிக்கப்பட்டிருந்த அந்த சூழ்நிலை. அந்த 70 கைதிகளில் ஒருவர், அவருடைய தந்தையாக இருப்பவர் தான் உமைர் பின் வஹப் என்ற நபர். அவரு அந்த காபத்துல்லாஹ்வுடைய நிழலில் உட்கார்ந்திருக்கார். அவருடைய தோழராக இருந்த சஃப்வான் இப்னு உமையா, சஃப்வான் அப்படிங்கிறவரும் இந்த உமைர் அப்படிங்கிற இந்த ரெண்டு நபர்கள் மட்டும் என்ன செய்யறாங்க, ஒரு நல்ல பகல் பொழுதுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அடிக்கிற வெயில்ல வேற யாருமே இல்லை. காபாவுடைய நிழல் எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த நிழல்ல உட்கார்ந்து ரெண்டு பேர் பேசி கொண்டிருந்த சூழல். என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, எனக்கு மட்டும் வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர விட மாட்டேன். அவங்க ஊருக்கே போய் நான் என்ன செஞ்சிருவேன், மதீனாவிலேயே போய் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆக்ரோஷமாக உமைர் இப்னு வஹப் அவர் என்ன செய்யறாரு, பேசுறார். இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட சஃப்வான் அப்படிங்கக்கூடிய அவர் நண்பர் என்ன செய்யறாரு, பரவாயில்லப்பா, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், குடும்பம் இருக்கு அப்படிங்கிறதுனால தானே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற, உன் குடும்பத்துக்கு உண்டான செலவீனங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நீ போயிட்டு வா. ஏன்னா போயிட்டு வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. சப்போஸ் மாட்டிக்கிட்டாலும் நீ என் குடும்பத்தை பார்த்துக்கிடணும் அப்படிங்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட். ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, ஜென்டில் அக்ரிமெண்ட் போடுறாங்க. வேலை முடிஞ்சு இவர் என்ன செய்யறாரு, உமைர் இப்னு வஹப் நல்ல தன்னுடைய வாளை தீட்டுறாரு. தீட்டி அதனுடைய முனியில நல்ல விஷத்தை தடவி கொண்டு உரையில மாட்டிட்டு கழுத்துல தொங்க விட்டு கிளம்பியாச்சு. மதீனாவுக்கு வருகிறார். வந்த உடனே யார் கண்ணில் மாட்டாருன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணில் மாட்டிட்டாரு. இது விவகாரமான ஆளாச்ச. இவரை ஊருக்குள்ள தெரிய விடக்கூடாதுன்னு என்ன செய்யறாங்க, நேரா பிடிச்சி கையை கட்டி கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை பார்த்துட்டு, என்ன உமைர், அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, என்ன உமைர், என்ன விஷயம், இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, இல்லை என் மகன் கைதியா இருக்கான்ல, அவனை அழைச்சிட்டு போறதுக்காண்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கைதியை கூப்பிட்டுட்டு போறதுக்கு வர்றாள், எதுக்கு வாழை கழுத்துல தொங்க விட்டு வரணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் அதையும் எப்படி எவ்வளவு அழகா சமாளிக்காரு அப்படிங்கிறத அந்த வாசகங்கள் ரொம்ப அருமையாக சொல்லும். இந்த வாளுக்கு தான் பத்ர் போர்ல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஆகி போச்சேன், அதை விடுங்க அப்படின்னு மழுப்புற. பத்ர் போர்ல எல்லோரும் தோத்து போயிட்டாங்க இல்லையா, அத அப்படியே நாசுக்கா சொல்றாரு. இந்த வாள்களுக்குத்தான் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் பத்ர்ல போயிருச்ச, அதை போய் எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை மழுப்பிட்டு அவர் அடுத்து தொடரும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பிடிச்சி ஒரு ஒழுக்கிட்டு என் கண்ணை பாருன்னு சொல்லிட்டு கண்ணை பார்த்துக்கிட்டே பேசினார். அவர் அங்கங்க தபாய்ச்சி பேசுறாரு. அவர் என் கண்ணை பார்த்துட்டு பேசுன்னு சொல்லி கண்களுக்கு நேராக வைத்து பேசினாங்க. நீயும் உன்னுடைய தோழன் சஃப்வானும் பேசினதை நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்ன உடனேயே இவருக்கு என்ன ஒரு ஜர்க்காகுது. அந்த நேரத்துல அவ்வளவு பகல் பொழுதுல யாருமே காபால இல்லாத நேரத்துல நாங்க ரெண்டு பேர் பேசுனது இவங்களுக்கு எப்படி தெரியும், இருந்தாலும் கேட்டு பார்ப்போம், எங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிற. இந்த மாதிரி பேசுனீங்களா, முகம்மதை நான் கொலை செஞ்சுட்டு வர்றேன், எனக்கு உண்டான சூழல் அங்க சரியாக இருக்கு, எப்படிப்பட்ட சூழல், கைதியை போய் மீட்டுட்டு வர்ற மாதிரி உண்டான சூழல் இருக்கு, என்ன குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசின அந்த விஷயத்த அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்றாங்க.
இதை முழுசா கேட்ட உடனே அவர் அப்படியே ஆடி போய்விட்டார். அவர் அந்த ஆட்டத்தில் சொன்ன வார்த்தை தான் நம்ம ஆரம்பத்தில் படித்த நாம் சொல்லிய அந்த பிற்காலங்களில் ஹதீஸாக அது அறிவிக்கப்பட்ட செய்தி. அது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானி லில் இஸ்லாம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்னு அப்பதான் கலிமாவை ஏற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய மறைமுகமான ஞானம் இருக்கிறதே, நாங்க 2 பேர் மட்டும் பேசின, யாருமே இல்லாத இடத்துல வச்சு பேசின அந்த விஷயத்தை ஒரு சொல்றாங்களேன்னு சொல்லி உடனே கலிமாவை சொன்னார். கலிமாவை சொன்ன உடனே அவங்க சொல்லிய வாசகம் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி, அல்லாஹுக்கே எல்லா புகழும், ஹதானி எனக்கு நேர்வழி காட்டினானே லில் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்பதன் மூலம் எனக்கு நேர்வழி காட்டினானே, அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும்னு சொல்லி அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்பதாக ஹதீஸ் கிரந்தங்கள் நமக்கு பதிவு செய்கிறது. கண்ணியமானவர்கள், எதுக்குங்க நாம சொல்றோம்னா, தீனுல் இஸ்லாம் உள்ள வந்து ரொம்ப நேரம் ஆகல. தீனுல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு சொன்ன அடுத்த வார்த்தை அவங்க பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானி லில் இஸ்லாம், இந்த இஸ்லாத்தின் மூலம் எனக்கு நேர்வழி காட்டினானே அந்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்துன்னு சொல்றாங்கன்னா, ரப்பை எப்படி புகழணும் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயங்கள் அவர்களுக்கு அந்த உடனேயே அந்த வார்த்தைகள் வருதுன்னு சொன்னா அவர்களுடைய ஈமான் எவ்வளவு உறுதியானதாக இருக்கும். பிற்காலத்துல இதுல இருந்து இந்த நிகழ்ச்சி நடந்து இப்ப உமைர் வந்து இப்ப எப்ப இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னு சொன்னா ஹிஜ்ரி 2ல இவர் வர்றாங்க, அந்த பத்ர் போர் முடிஞ்ச அந்த காலகட்டத்துல. ஆனா இவருடைய நண்பர் கஅபத்துல்லாஹ் வச்சு பேசினாரு, அவர் தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வரல. ஹிஜ்ரி 8 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிடறாங்க, அறிவிப்பு செஞ்சிடறாங்க. எப்படி அறிவிப்பு செஞ்சிருவாங்க, சில நபர்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு அறிவிப்பு செஞ்சிருவாங்க. ஆனா அதுல கூட அவர் பேர் வராது, சஃப்வானுடைய பேர் என்ன செய்யாது, இடம்பெறாது. அதான் இடம்பெறாதுன்னா அவர் மன்னிப்புக்கு உண்டான அளவுக்கு உள்ள ஆள் தான், மன்னிப்பு கிடைக்காத ஆள் கிடையாது. இருந்தாலும் இவர் முன்னாடி போய் நம்ம எப்படி நிக்கணும், அவர் பயந்துகிட்டே என்ன செய்யறாரு, சஃப்வான் அவங்க ஓடி போயிடுவாங்க. அதாவது ஊரை விட்டு காலி செஞ்சு ஓடி போயிடுவார். இப்போ அவரை போய் இவங்க போய் கண்டுபிடிச்சி, இந்த உமைர் நண்பர் தானே, 2 பேரும் ஃப்ரெண்டு, இந்த உமைர் என்ன செய்வாங்க, போய் அவரை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்து உனக்கு நபி மன்னிப்பு தர்றேன்னு சொல்லிட்டாங்கப்பா, அது மட்டுமல்ல அந்த மன்னிப்பு தருவதற்கு உண்டான ஆதாரமாக தன்னுடைய தலப்பா துண்டை கொடுத்து விட்டுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி அந்த தலப்பா துண்டை காட்டி நம்பிக்கையை ஏற்படுத்தி சஃப்வான் அவங்கள கூப்பிட்டு வந்து தீனுல் இஸ்லாத்தை ஏற்க வைப்பார். அதன் பின்பதாக சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதாக அவங்களும் மாறிடுவாங்கிறத நமக்கு வரலாறு சொல்லி தரும். கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையான நட்புனா எப்படி இருக்கணும், நாம மட்டும் நேர்வழி கிடைச்சிட்டா பத்தாது, நம்மளுடைய நண்பனுக்கும் நேர்வழி கிடைக்கணுங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 வருடங்கள் காத்திருந்து அவரை சமயம் பார்த்து தீனுல் இஸ்லாத்துக்குள்ள கூப்பிட்டு வந்தவங்க தான் இந்த உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் தீனுல் இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே அல்லாஹ்வை புகழ்ந்த இந்த நிகழ்வுங்கிறது நமக்கு சரித்திரங்களில் பொறிக்கப்பட்ட பொன்னெழுத்துக்கள் என்பதாக சொல்வார்கள். இது போன்ற எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய நிர்பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பனா